ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு குப்பத்துல் ஹதுரா மஸ்ஜிது நபவியை நாம் பார்க்கும் போது சரியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு மேல் குப்பத்துல் ஹதுரா பச்சை நிறத்தில் ஒரு குப்பா இருக்கும், ஒரு டோம் இருக்கும். அதை கட்டியவர் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டு சைஃபுத்தீன் கலாபூன் என்ற ஒரு சிற்றரசர் தான் அந்த குப்பத்துல் ஹதுரா பச்சை கலர் அந்த குப்பாவை அவர் கட்டினார். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, குப்பத்துல் ஹதுரா இன்றும் இருக்கிறது. மதீனா மஸ்ஜிதுடைய அடையாளமாக அந்த குப்பா தான் பார்க்கப்பட்டு வருகிறது. கொஞ்ச காலத்திற்கு முன்னர் ஒரு பிரச்சனை வந்தது. குப்பத்துல் ஹதுராவை பச்சை நிற அந்த குப்பாவை சவுதி கவர்மெண்ட் உடைக்க போகிறது. ஒரு இன்ஜினியர் மஸ்ஜிதுக்கும் பாதிப்பு வராமல், ரசூலுல்லாஹுடைய கபருக்கும் பாதிப்பு வராமல் அந்த குப்பாவை எப்படி உடைக்கலாம் என்ற ஐடியாவும் கொடுத்தார். ஏன் அதை உடைக்க பார்த்தார்கள்? ரசூலுல்லாஹுடைய கபருக்கு மேல் ஒரு கட்டிடம் எழுப்பப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் அதை எதிர்த்தார்களே, தடுத்தார்களே. ரசூலுல்லாஹுடைய கபருக்கு மேல் எப்படி இப்படி கட்டலாம் என்று சிலர் எதிர்த்தார்கள். அந்த நேரத்தில் தான் மூத்த உலமாக்கள், மூத்த அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். இந்த குப்பாவை யாரும் உடைக்க கூடாது. காரணம், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாண்பித்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் காபா கட்டப்படும் போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டும் போது 3 பக்கம் பெட்டியாக, ஒரு பக்கம் வட்டமாக இருந்தது. ரசூலுல்லாஹுடைய வாலிப காலம், ஒரு பெண் காபாவுடைய அந்த திரைக்கு மேலால் போட்டிருப்பார்கள் அந்த புடவை, அதற்கு சாம்பராணி பிடித்துக் கொண்டிருந்தால் தவறுதலாக நெருப்பு பிடித்து விட்டது. பாரிய நெருப்பு எழும்புகிறது. கட்டிடத்தில் பெரும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் குறைஷிகள் காபாவை மறுபடியும் கட்டுகிறார்கள். கட்டும் போது ஹலாலான பணத்தை மட்டுமே வைத்து நாம் கட்ட வேண்டும் என்று ஒரு உறுதிப்பாடு எடுத்து பணத்தை சேகரித்து கட்டினார்கள். 3 பகுதியை பெட்டியாக எடுத்தார்கள். அடுத்த பகுதியை வட்டமாக எடுப்பதற்கு பணம் போதாது, அதற்காக பெட்டியாகவே எடுத்தார்கள். இன்றும் அதனுடைய அடையாளமாக ஒரு துண்டு வைத்திருக்கிறார்கள். அதற்கு உள்ளால் நாம் தவாப் செய்தால் தவாப் கூடாது. காரணம், காபாவுடைய உட்பகுதி அது. அதை சுற்றி தான் தவாப் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபா இப்படி கட்டப்பட்டு இருக்கக்கூடாது. ஃபித்னாவை பயப்படுவதினால் ரசூலுல்லாஹ் உடைத்து அந்த ஒரு பகுதியை வட்டமாக எடுக்கவில்லை. அதற்கு பின்னர் வந்த கலீஃபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அஜ்மஈன் ரசூலுல்லாஹ் ஃபித்னாவை பயந்து விட்டார்கள். அதனால் நாமும் விடுகிறோம். இன்று வரை காபா பெட்டியாக தான் இருக்கிறது. எனவே மூத்த உலமாக்களுடைய மஷ்வராவுடைய பேரில் ஃபித்னா உண்டாக கூடாது என்பதற்காக அந்த பச்சை நிற குப்பா இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது.